பசுமை தமிழ் இயக்கம் க்ரீன் ஃபவுண்டேஷனோட 6th எடிஷன் இது க்ரீன் ரன்னோட இருக்குது. எனக்கு பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் ஒரு 4000 பக்கம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எல்லாம் க்ரீன் ரன்காக வந்திருக்காங்க, நல்லா என்வாயர்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, ஹெல்த்துக்காக வந்திருக்காங்க. நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸில் இந்த மாதிரி மோட்டிவேஷன் இருந்தானா நம்ம பசுமை தமிழ் இயக்கம் உள்ள ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள நம்ம இருக்குது. இப்போது காட் மற்றும் மரம் பரப்பை 23.7% இருந்து ஒரு கண்டிப்பாக 33% கொண்டு வரலாம். அதுக்கு நமக்கு எல்லாருக்கே பார்ட்டிசிபேஷன் நல்லா வேணும். இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன், பேசியிருக்கேன், ரொம்ப ஜாலியாக எல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனில் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் லீடர்ஷிப்பில் இது பசுமை தமிழ் இயக்கம் ரொம்ப நல்லா கொண்டு வரலாம். அது எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. வருஷம் ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷனும் YMCA மெட்ராஸ் இணைந்து வருஷம் க்ரீன் ரன் என்ற ஒரு பார்வையில் சுகாதாரத்தையும் பசுமையும் உருவாக்கணும் என்ற அந்த நோக்கத்தோட ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் இந்த YMCA மெட்ராஸ் நிறுவனம் இணைந்து ஆண்டுதோறும் நடத்துகிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மரங்கள் வளர்த்தல், பசுமையை உருவாக்குதல். அந்த வகையில் தான் இன்றைய தினம் இந்த க்ரீன் ரன் சார்பாக IFS, இந்த தமிழ்நாடுனுடைய ஹெட் IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லேருந்து அழைப்பு விடுத்து அவர்களும் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று பல மாணவர்கள், அதாவது 40 வயசு 50 வயசு உள்ளவங்களாம் அந்த ரனில் வந்து கலந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6000லேருந்து 7000 பேருக்கு மேலே இங்கே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முழு காரணம் ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் பிரியா அவர்கள்தான். அவர்களுக்கு இந்த எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் YMCA சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துக்கிறோம். அதே போன்று YMCA ஆண்டுதோறும் இது எங்களோட இந்த ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷனோட இணைந்து சப்போர்ட் பண்ணி நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேரத்தானோட நோக்கமே வந்து பசுமை, க்ளீன், க்ரீன், இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ வந்து நம்ம வந்து நிறைய பேர் இப்போ வெயில் நிறையா ஆயிடுச்சு, வெயில் நம்மளால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறத விட நம்மளோட கடமையாக வந்து ஆளுக்கு ஒரு மரம் நடணும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வை உண்டாக்குறது தான் இந்த மேரத்தானோட நோக்கமே. இது நாங்கள் எல்லா வருஷமும் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்த மேரத்தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த மேரத்தானில் கலந்து கொள்கிற எல்லாருக்குமே ஒரு மரக்கண்ணை கொடுக்குறோம். எதுக்காகனா அவங்க இந்த மேரத்தானை பேஸ் பண்ணி அவங்க வீட்டில் போய் ஒரு மரம் நட்டு பராமரிக்கணும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு தான் இந்த மேரத்தானோட நோக்கமே. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து தீபக் ஸ்ரீவத்சவா சார், IFS ஆஃபீஸர், பசுமை தமிழ்நாடு இயக்கத்தோட டைரக்டர், அவங்க இதில் கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாமல் இதில் லாஸ்ட்லேயே ஆக்ட்ரஸ் கலந்துக்கிட்டாங்க. இதில் YMCAயோட முன்னணி டைரக்டர்ஸ், ஜெனரல் டைரக்டர்ஸ் ஆசிர் பாண்டியன் சார், பெஞ்சமின் சார், இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதில் கலந்து கொண்ட அனைவருக்குமே எங்கள் ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக எங்களோட நன்றிகள். இதில் வந்து 1 கிலோமீட்டர் குழந்தைங்களுக்கு, 1 கிலோமீட்டரு, மற்றவங்க 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. ஓவராலாக வந்து 4000 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.